தேங்க் யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர். நான் தலையிட்டதுனால இரு நாடுகளும் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டாங்க. அதுவும் மூளையை யூஸ் பண்ணி அப்படிங்கிற ஒருத்தர் போஸ்ட் போடுவாருன்னு பார்த்தேன். பட் ஆனா அவரு போடல. அதுக்கு பதிலா அவங்களோட சகாக்கள் ஓடி வந்து அப்படி சொல்ல முடியாது. விசுவாசிகள்னு சொல்லிற முடியாது. நட்பு நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஓடோடி வந்து இந்த பிரச்சனைய வந்து பண்ண முடிச்சு விட்டுருக்காங்க. ஏசியா பிராந்தியத்தில. அதாவது சவுதி அப்புறம் கத்தார் ஓடோடி வந்து ஆப்கானிஸ்தான் கிட்டயும், பாகிஸ்தான் கிட்டயும் மாறி மாறி ஃபோன் பண்ணி நிறுத்துங்க. நீங்க நிறுத்துங்க, நீங்க நிறுத்துங்க அப்படிங்கோல அழுத்தங்கள் குடுத்ததுனால பிரச்சனைய ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னு ஆப்கானிஸ்தான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்ப நடந்தது இல்லையா? இதுல மொத்தம் 58 நபர்கள பாகிஸ்தானோட வீரர்கள நாங்க எலிமினேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கவோல ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. 30 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதாவது வீரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க. பட் ஆனா பாகிஸ்தானோட வீரர்கள் சிலர் சரணடைஞ்சிருக்காங்க. பட் ஆனா அவங்கள பிரிசனர் ஆஃப் வாரா கூட ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து ஏத்துக்க விருப்பம் இல்லை. எல்லாத்தையும் நாங்க யாரையுமே பிடிக்கல அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இனிஷியலா நெறைய பேர் சரணடைஞ்சிருக்காங்கன்ற இமேஜஸ், வீடியோஸ்லாம் வந்தது. பட் ஆனா பாகிஸ்தானோட வீரர்கள்லாம் வந்து பார்த்தா சரணடையல. அவங்கலாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் அப்படியே இறந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம். அது எப்படி என்ன ஏதுங்க தெரியல. பாகிஸ்தான் உறுதியா சொன்னா தான் தெரியும். சாரி ஆப்கானிஸ்தான் உறுதியா சொன்னா தான் தெரியும். மொத்தம் 58 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. 30 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புலருந்து. இது ஆப்கானிஸ்தான் கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 25 அவுட் போஸ்ட்ட நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் ஆதாரப்பூர்வமா சொல்லிக்கிறாங்க. சும்மாலாம் சொல்லல. நெறைய வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. போஸ்ட்டுக்குள்ள இருந்து ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். காலைல பதிவுல கூட பார்த்திருப்போம். ஸோ இது போல அவுட் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 25 அவுட் போஸ்ட் கிட்ட புடிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்ந்துருச்சு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்க நேரத்துல, கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு போல தெரியுது. திரும்பி ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற போல செய்திகள் வருது. கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா திரும்பவும் எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இந்த பிரச்சனை பேசி தீர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன மாரியான முடிவுகள் ஆப்கானிஸ்தான் எடுக்க போறாங்கன்றத பார்த்தரலாம். அது மட்டும் இல்லாம இத்தன நாளா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூமன் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நின்னு எல்லா வேலையெல்லாம் செஞ்சு இந்த யமன் ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம். அது கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் வந்து சொன்னீங்க. ஹல் எல்லாம் அப்படி டேமேஜ் ஆகாதுங்க அப்படிங்கிறது போல. ஹல் டேமேஜ் ஆயிருக்குதுங்க. இப்ப பாருங்க இமேஜ் வந்திருக்குதுங்க அப்படிங்கிறது போல. சைடுல வந்து பண்ணா பயங்கரமான இமேஜ். அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இது யாரும் பார்த்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நீண்ட நீளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொடி ஃபிளாக வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது காத்துக்கு பறந்துருச்சு பாவம். அசிங்கமா போச்சுங்களே! என்ன பண்றது? பயங்கரமான ஓட்டை இருக்குது. ஹெவியான அட்டாக் இந்த ட்ரூமன வந்து பார்த்தீங்கன்னா, தர்மத்துக்கு நடிச்சிருக்கிறாங்க. யமன் ஹவுதீஸ் ஹெவியான அட்டாக் ஆயிருந்திருக்கு. ஹல்லே வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருந்திருக்கு. உட்டா முழுகி போயிருக்கும். அதனால சரி வேண்டாம். அங்க நின்னோம்னா முழுகிருவாங்க. ஏகப்பட்ட இழப்புகள் ஆயிரும். இப்பதான் தெரியுது ஏன் விமானங்கள்லாம் உழுந்துச்சுன்னு சொல்ட்டு. கப்பல் முழுகிரக்கூடாதுன்றதுக்காக இவங்களே விமானங்கள்லாம் தள்ளி விட்டாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு கொடி லைட்டா விலகுனதுக்கே இன்ன சேதம் தெரியுதே. இந்த கொடியெல்லாம் கழட்டிட்டு நின்னு இமேஜ் சிக்கிச்சுன்னா எந்த அளவுக்கு சேதம் சரி ஓகே. எங்க போயிற போறாங்க? ரிப்பேர் பண்றதுக்கு டாக்ல வந்து ட்ரை டாக்ல கொண்டு வருவாங்கல்ல. பார்க்குறோனே ஹெவியான டேமேஜ் ஆயிருக்கு. ரிப்பேர் பண்ணாம இந்த ட்ரூமன் கப்பல்ல ஏர் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. யமன் ஹவுதீஸே அமெரிக்காவோட ஏர் கேரியர சிதைச்சுட்டாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் எடுபடாது எந்த நாடுகள்கிட்டயும். சரி ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தன நாளைக்குன்னு இந்த கொடிய போட்டு கவர் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது இந்த கப்பல் அப்படிங்கிறது பார்த்தரலாம். ரெடி பண்ண வந்தானே தான். சரி பார்ப்போம். யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமனுக்கு வந்த சோதனை யமன் ஹவுதீஸ் அத நொறுக்கி விட்டுருக்காங்க. வரலாறுல பொறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் காலகட்டத்திலயா அப்படிங்க போல இருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள், என்ன மாரியான பதில்கள் ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து வருதுன்னு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால தொடர்ந்து அசம்பாவிதங்கள். 5 நபர்கள் கிட்ட இறந்திருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல. அதாவது வந்து அப்படியே வந்து பண்ணி யூ டர்ன் போட்டு வந்து கீழ வந்து விழுந்துருச்சு. இது போல கலிபோர்னியால ஹண்டிங்டன் பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு விபத்து நடந்திருக்கு. தொடர்ந்து இது போல விபத்துகள் நடக்குது. ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளாகுது. ஹெலிகாப்டர் தொடர்ந்து பல இடங்கள்ல விபத்துக்குள்ளாகுது. அதுக்கான காரணங்கள் சாங்ஷன்ஸா? இது போல நெருக்கடிகளா? டாரிஃபா? அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வருதா என்னன்னு. ஏன்னா அதிகமான விமான விபத்துங்கிறது இந்த குறிப்பிட்ட பீரியட்ல ஹெவியா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு.
மட்டும் இல்லாம அமெரிக்கா கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த டாரிஃப் போட்டதுலேருந்து பயங்கரமா வாங்கியிருக்கிறாங்க இந்த ஷேர் மார்க்கெட்லாம். எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ஒபாமா அவர்கள் வந்துட்டார். அவர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, 2 நாடுங்க 2 நாடுகள் அட்டோகிராசிய நோக்கி போற மாரி இருக்கு. அவங்களுக்கு நம்ம டெமோக்ரஸியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒபாமா அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. யாரப்பா பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட இருக்கு இல்லையா? வேற யாரும் இல்ல. ஹங்கேரி அப்புறம் போலாண்ட். இவங்க 2 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டோகிராசிய நோக்கி போற மாரி இருக்காம். கொஞ்சம் அமெரிக்கா பேச்சு கேட்கல போல தெரியுது. ஸோ, அதனால அவங்க இங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேச்ச கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ திட்டம் போட்டிருப்பாங்க போல தெரியுது. அதுக்காக தான் இப்படி சொல்றாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிபியா அப்புறம் சிரியா இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸிய மலர வச்சார். எந்த அளவுக்கு டெமோக்ரஸிய மலர வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்ம பார்த்துருக்கிறோம். லிபியா, சிரியா எப்படி சீரும் சிறப்புமா இருக்கு இந்த நாடுகள் அப்படிங்கிறது போல. ஸோ அதே போல ஹங்கேரியும், போலாண்டு இதுக்கப்புறம் டெமோக்ரஸி மலர்ந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறான்றது பார்த்தலாம். அடுத்தது பெல்ஜியம். இந்த பெல்ஜியம் கிட்ட இருக்கக்கூடிய அசட்லாம் புடுங்கி உக்ரைனுக்கு குடுத்தரலாம். ரஷ்யாவோட அசட்லாம் புடுங்கி உக்ரைனுக்கு குடுத்தரலாம். 2வது இவங்ககிட்ட இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் புடுங்கி குடுத்தரலாம்னு ஏகப்பட்ட வேலைகள் பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பெல்ஜியம் கொஞ்சம் கூட அசர்ற மாரி தெரியல. அதாவது F-16 ரக விமானம் பெல்ஜியம் கிட்ட இருக்கு. இத உக்ரைனுக்கு குடுத்துருங்க. நாங்க உங்களுக்கு விமானங்கள் தரோம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் அழுத்தங்கள் போட்டு பார்த்தாங்க. அக்டோபர் 13, 2025 உங்களுக்கு டெலிவரி ஆகும். நாங்க கேரண்டியா சொல்றோம் குடுத்துருங்க அப்படிங்கிறது போல கேட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கு பெல்ஜியம் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்க, அக்டோபர் 13, 2025 ஒரு F-35 வந்துச்சுன்னா, உடனே ஒரு F-16 இங்கிருந்து பறந்துட்டோம். புரியுதுங்களா? 2 வந்துச்சுன்னா, 2 பறக்கட்டும் உக்ரைனுக்கு. நாங்க ஒண்ணும் வேணாம்னு சொல்லியே. நீங்க குடுங்க, நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறது போல பெல்ஜியம் தரப்பு வந்து தெளிவா இருக்கிறாங்க. அது இது போல குடுங்க குடுக்குறோம், குடுங்க குடுக்குறோம்னு பல நாடுகள் குடுத்துருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒருத்தருக்கு வந்த மாரி தெரியல. பெல்ஜியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது, வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. தீவிரமான தாக்குதல் ரஷ்யா அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா? இந்த உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துல எப்பவுமே இந்த பேப்பர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடுவாங்க. பேப்பர் பிரசன்டேஷன். அத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நடுவுல சில பல காரணங்களா சொல்லல. பட் ஆனா இப்ப திரும்ப ஹைலைட் ஆகுறதுனால எடுத்து வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வாரத்துல கடந்த வாரத்துல மட்டும் 3100 ட்ரோன்கள உக்ரைன் மேல ஏவி விட்டு சேதங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. 92 மிசைல்களை ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாமே 2ஆம் பட்சம் தான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படிங்கிறது ஃபேப் குண்டுகள். ஒரு வாரத்துல மட்டுமே 1300க்கும் மேற்பட்ட 1360 ஃபேப் குண்டுகளை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள டெலிவரி பண்ணி இருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஃபேப் குண்டுகள் ஒரு மாசத்துல 5000 கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான உதாரணம் இதுதான். 1300 1400 கிட்ட வருது. 3 வாரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதிகப்படியான ஏர் டாமினன்ஸ் ஏரியல் குண்டுகள் ரஷ்ய தரப்பு வந்து லொத்து லொத்துன்னு போட்டுட்டு இருக்காங்க உக்ரைனுக்குள்ள. அதனாலதான் உக்ரைன்ல பெருமளவுல பின்னடைவுகள் களத்துல அதிகமா பகுதிகளை இழக்கிறதுக்கான காரணம் இதுதான். அடுத்தது திரும்ப 12 அக்டோபர் உக்ரைன் தரப்பு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 19 ட்ரோன்களுங்க. 12 அக்டோபர் அதிகாலை நேரப்படி உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 119 ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து ஏவி இருக்கிறாங்க. இதுல 15 ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணியிருக்கு 10 பகுதிகளில் அப்படிங்கிற சொல்றாங்க. அட் சேம் டைம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணலாம். 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைன் தரப்பு வந்து ஏவிட்டு தான் இருக்கிறாங்க. ஹைப்பர் மார்க்கெட்ல எல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. மிகப்பெரும் அளவுல தீ விபத்துகள்லாம் நடந்திருக்கு. அட் சேம் டைம் கருங்கடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிற தொடர்ந்து உக்ரைன் தரப்பு வந்து பல விதமான ட்ரோன்களை ஏவி விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த மக்ரா ட்ரோன்கள், சிபேபி ட்ரோன்கள் ஏவி விட்டே இருக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையும் ஜாலா ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, லான்செட் ட்ரோன்கள், இந்த ஏஐ ட்ரோன்கள் துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா சூறையாடிட்டு இருக்கு. தொடர்ந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அதிகப்படியான சிபேபி ட்ரோன்கள், மக்ரா ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரோன்கள் எல்லாத்தையுமே அக்யூரேட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இந்த ஜாலா ட்ரோன்கள் துல்லியமான தாக்குதல் பண்ணியிருக்கு. ஹெவியான இழப்புகள் இந்த நேவல் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இதுல செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம
ரஷ்யால தொடர்ந்து இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல சோதனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் புதுவிதமான இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ், 3டி பிரிண்டிங் ட்ரோன்ஸு, ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சோதனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கும். அதாவது இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்ங்கிறது இப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப எசென்ஷியல் அத்தியாவசியம் அப்படிங்கிற போல மாறிடுச்சு. ஏன்னா ட்ரோன்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் உக்ரைனோட அதிபர் பேசினார் இல்லையா? இன்டர்செப்டார் ட்ரோனை வச்சு நாங்க ட்ரோன்கள தாக்குறோம் அப்படிங்கிறது போல. ஸோ அதுபோல ட்ரோன்கள் வருது அப்படின்னா, மாஸா வருது அப்படிங்கும்போது, மிசைலுக்கு அதிகமா செலவு பண்ண முடியாது. இது போல இன்டர்செப்டார் ட்ரோன்கள யூஸ் பண்ணும்போது சீப் பட் எஃபெக்டிவ். ட்ரோன்கள டவுன் பண்ண முடியும். ஸோ இது போல இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி எக்ஸிபிஷன் இருந்தது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா டிஸ்ப்ளேல வச்சுக்கிறாங்க ஒரு புது காமிகாசி ட்ரோன். ஒரு டைமும் ரஷ்யாவோட ஒரு ட்ரோனும் வந்து பார்த்தீங்கன்னா, தரமா நின்னு பேசியிருக்கு. உதாரணத்துக்கு ஜாலா ட்ரோன்ட்டு. ஸோ அதுபோல பல ட்ரோன்கள் நம்ம பார்த்திருப்போம் ரஷ்யா களமா இருக்கிறதுல. இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கக்கூடிய ட்ரோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லின் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இந்த ட்ரோன் ஓட ரேடியஸ் 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த ட்ரோன்கள்னால போக முடியும். 5 கிலோ எடைய தூக்கிட்டு போக முடியும். வெடி மருந்த 80 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த புது வகையான ட்ரோன் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட போறாங்க? இதனால என்ன மாதிரியான இழப்புகள் உக்ரைனுக்குள்ள ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். இதோட பேரு கிளின். ஸோ இந்த கிளின் ட்ரோன்கள் இதுக்கப்புறம் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பிலிருந்து வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? ஏது நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்ல அதுல ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். சீனா, பிலிப்பைன்ஸ் இந்த ஏசியா பிராந்தியத்துல அவங்க சைடுல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் போல பேட்ரோல் வெசல் தான். இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி தண்ணி அடிச்சு விளையாடிக்கிறாங்க. அவங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணணும்னா தனியா அவங்கவங்க பண்ணிக்கலாம். பட் ஆனா இது போல பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. சைனா பிலிப்பைன்ஸுக்கு வாட்டர் வாஷ் பண்றது, பிலிப்பைன்ஸ் சைனாக்கு வாட்டர் வாஷ் பண்றது இந்த ஏரியால பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப சைனா தான் ஆளுமையா அந்த பகுதியில செலுத்தி ஆகணும் அப்படிங்கிறனால அவங்க தரப்புல இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல மாறி மாறி சண்டைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சைடு. இது எப்போ பெருசா வெடிக்குதோ அப்போ மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல உலக தலைவர்கள் பேசி அமைதியா இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.